மேகதாது அணை விவகாரம் பின்னணியில் கார்ப்பரேட்டுகளின் கொள்ளை திட்டம். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் மேகதாது விவகாரம் திரும்பவும் கிளப்பிவிடப்பட்டிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதையெல்லாம் எதிர்த்து இயக்கம் நடத்தப்பட வேண்டியது ஜனநாயக உரிமை. ஆனால் இதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் மேகதாது குறித்து தீர்மானம் எதுவும் நிறைவேற்றலை. இதே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 21 மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து அமைச்சர் துரைமுருகனால் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இது கடந்த ஆண்டு. ஆனால் அது அரசினரின் தீர்மானம் கிடையாது. இந்த ஆண்டு அத்தகைய தீர்மானம் கூட கொண்டு வரப்படலை. கர்நாடகாவில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதலமைச்சர் சித்தராமையா மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். கர்நாடக அரசின் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மேகதாது அணை அப்புறம் குடிநீர் திட்டத்தினை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே தனியாக ஒரு திட்ட மண்டலம் அப்புறம் 2 துணை மண்டலங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும், அணை கட்டுப்படும் போது நீருக்குள் செல்லக்கூடிய நிலப்பரப்பினை அடையாளப்படுத்தும் பணி, வெட்டப்பட வேண்டிய மரங்கள் எண்ணிக்கை ஆகியவை ஏற்கனவே துவங்கப்பட்டு விட்டதாகவும், தேவையான அனுமதி பெற்ற பிறகு இந்த பணிகள் முன்னுரிமை அடிப்படையில் விரைவில் துவங்கப்படும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அணை கட்டுறது உறுதியா இருக்கு, எங்க தரப்புல நாங்க ரெடியா இருக்கும், அதற்கான முன்னோட்ட பணிகள், அணை கட்டுறதுக்கு முன்னாடி அங்க எத்தனை மரங்கள் இருக்கு, அதோட எண்ணிக்கை என்ன, அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன உள்ளிட்ட எல்லா பணிகளையும் நாங்க மேற்கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சித்தராமையா சொல்லிட்டு அணை கட்டுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் அவங்க இறங்க தொடங்கியிருக்காங்க. மேகதாது அணை பத்தி காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் விவாதிக்கவும் அதன் அடிப்படையில அணை கட்ட அனுமதி அளிக்கவும் உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிட்டாங்க. ஆனா இதை சற்றும் மதிக்காம மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்யும் பொறுப்பை மத்திய நீர்வள ஆணையத்திடம் அண்மையில் ஒப்படைத்துள்ளது காவிரி மேலாண்மை ஆணை. உச்சநீதிமன்றமே தடை விதிச்சிட்டாங்க. ஆனா அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அதுக்கு கொஞ்சம் கூட மதிக்காம வேற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. 2018 ஆண்டு மத்திய அரசு மேகதாட்டு வரைவு அறிக்கையை தயார் செய்ய ஒப்புதல் அளித்ததே இதுக்கு காரணம். அதை வைத்துக்கொண்டே இப்போ சித்தராமையாவும் ஆட்டத்தை தொடங்கியிருக்காரு. இந்த அறிவிப்பை பார்த்து எதிர்கட்சிகள் கொந்தளிச்சிட்டாங்க. இந்த நிலையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து மேகதாது விவகாரத்தை பேரவையில கிளப்பினார் சமீபத்தில் கூடிய சட்டமன்றத்தில். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை கட்டுவதை தமிழகத்தில் பிறந்த யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது அமைச்சர் துரைமுருகன் பதில் கொடுத்து பேசுறாரு, மேகதாது அணை கட்டுறதை தமிழகத்துல யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. கர்நாடகா வேண்டுமானா பேசலாம், ஆனா தமிழக அரசின் அனுமதியின்றி ஒரு செங்கலை கூட கர்நாடகாவில் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா திட்டவட்டமா துரைமுருகன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டுக்கும் கேள்விக்கும் பதில் கொடுத்தாரு. காவிரி ஆணையத்துக்கு அப்படின்னு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை மீறும் போது அதிமுக ஆட்சி காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் கர்நாடகா மேகதாது திட்டத்தை முன்வைக்கல. இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதனாலதான் திமுக அரசு மௌனம் சாதிப்பது சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை கேட்டார். காவிரியில் மேகதாட்டு அணை கட்ட தொடங்குவதற்கு முன்னாடியே கடிவாளம் இடணும், சட்ட போராட்டம் இப்பவே தொடங்கணும், இல்லைன்னா தும்பை விட்டு வாழை பிடித்த கதையாதான் இருக்கும், ஏதேதோ பல விஷயங்கள் மாயாஜாலம்லாம் சொல்லி காவிரி மேலாண்மை ஆணை மூலமாக காய் நகர்த்த கர்நாடக அரசு திட்டமிடும், இதற்கு இணங்கிவிடக்கூடாது. அதே நேரத்தில் காவிரியில மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடகா தீவிரமாக அக்கறை காட்டுவதற்கு காரணம் பெங்களூருவுக்கு குடிநீர் தருவதற்காக கிடையாது, அரசியல் செய்வதற்காகவே கர்நாடகா இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறாங்க அப்படிங்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உண்மையான இடதுசாரிகள். உண்மையாவே சித்தராமையா எதுக்காக இந்த காவிரி மேலாண்மை அந்த மேகதாது அணை பத்தி பேசிட்டு இருக்காரு, அதுலயே இறங்கி இருக்காரு அப்படின்னு பேசும்போது பெங்களூரு மக்களுக்கு தண்ணீருக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. உண்மையான காரணம் என்ன அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள்லாம் சொல்றாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களோ மேகதாது திட்டம் இயற்கை சூழலை கெடுத்துரும், இது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு ஒரு தவறான திட்டம் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க.
கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் தாராளமாக இலவசமாக தண்ணீர் தருவதற்காகவே தமிழகத்தை பாலைவனமாக்கி கர்நாடகாவினுடைய சுற்றுச்சூழலை கெடுக்கும் திட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதோட பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தாது பொருட்களும் காவிரி படுகையில இருக்கு. இந்த தாது வளங்களும் குறிவைக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு. அதனால மேகதாட்டு அணை பிரச்சனையின் பின்னணியில் கார்ப்பரேட்டுகளின் கொள்ளை திட்டமும் இருக்கிறது அப்படிங்கிறதா உறுத்தலான விஷயமா இருக்கு. மேகதாது அணை கட்டி அதன் மூலமா தண்ணீரை சேமித்து அதை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கறது கூட ஒரு மிகப்பெரிய திட்டமா இருக்கு அப்படின்னு இதோட பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிற பகிரங்க குற்றச்சாட்டை சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கிறாங்க.